என் பையனோட ஸ்கூலில் ஈஸ்டருக்காக 10 டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க. பசங்க ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி நம்ம என்ன ஸ்நாக் பண்ணோன்னா லட்டு தான் பண்ணோம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸியான ஸ்நாக் தான். நாங்கள் இருக்கிற இடத்துல இந்தியன் ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்காது. அப்படி நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் நம்ம செஞ்சு தான் சாப்பிட்ணும். என்ன தான் இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சம்டைம்ஸ் நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் உள்ளவங்க அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்க சந்தோஷம் இருக்கேன், அதை வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க. என்ன மாதிரி தானே நீங்களும்? ஒரு சிலர் சொல்லுவீங்க, இல்லை எனக்கு சமைக்கலாம் தெரியாது ஆனால் நல்லா சாப்பிட தெரியும் அப்படின்னு. இருக்கட்டுமே, அதனால என்ன, இப்போ செஞ்சு கொடுக்க ஆள் இருந்தால் நம்ம நல்லா சாப்பிடலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ கற்றுக்கிட்டா போச்சு. பிறந்த உடனே எல்லாருக்கும் எல்லாமே தெரியலல்ல, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தானே கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி எப்போ எது தேவைப்படுதோ அப்போ அதை கற்றுக்குவோம். ரசித்து ருசித்து சாப்பிட முடிகிற நம்மால் அதை ருசியாகவும் பண்ண. சரி, இப்போ லட்டு கதைக்கு வருவோம். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் காலியாகிடுச்சு. எப்படியும் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவானுங்க. நாளைக்கு வழக்கம் போல் வேறு ஸ்நாக்ஸ் தான். இந்த லீவு ஃபுல்லாக அம்மா இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறதே இந்த பசங்களுக்கு வேலை. அதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறது தான் என்னோடய வேலை. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த லட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.